அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 27ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தசி திதி 11:36 வரை, அதற்கு மேல் பௌர்ணமி திதி. அனுச நட்சத்திரம் சாயங்காலம் 6:02 வரை, அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் 3 to 4:30 சாயங்காலம். யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் சிவப்பு கலர் சட்டை போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர், அதாவது டபுள் கலர், டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரிப்பட்ட துணிகளை தவிர்த்து விடும். நண்பர்களே, இப்பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு ஃபைனல் டச் பார்த்துடலாம். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் முற்பகுதியில் பிறந்தவர்கள் நீதி நெறி, பாதுகாப்பு, ஜோதிட சாஸ்திர தொடர்பு, வைதீக ஒரு உபதேசம் பண்ணுவது, பல பொருள் வாணிகம், அதாவது மளிகை, அதாவது பல பொருள் அங்காடின்னு சொல்ல, கிரானான்னு சொல்லணும் இல்லையா, மளிகை கடை, அது சம்பந்தப்பட்ட வகையில் அவங்க வாழ்க்கையை ஓட்டுவார்கள். இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் ஈடுபட்டு வாழ்க்கையை ஓட்டுவார்கள். அதே சமயத்தில் 4ஆம் பாதத்திலையும் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் உருக்காலை, மருத்துவம், தளவாடச்சாலை, தேச பாதுகாப்பு, மின்சாரம், உயிர்வதை, அதாவது தீ தொடர்பு பணி, ஃபயர் சர்வீஸ் தொடர்பான பணிகள், நிலவளம் போன்ற தொழில்கள் புரிவராக இருப்பார்கள். இப்போது அதாவது உயிர்வதைன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஆடு மாடை வெட்டுறது, அதுகளை கொன்றது, அந்த மாதிரிப்பட்ட துறையை தொடர்புள்ள ரிலேட்டிவ் பிஸ்னஸ் கூட செய்யலாம். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சியை செல்லும் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடியது காலையில் கீரை அல்லது எள்ளு சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மேசராசிக்கு செல்வோம். மேசராசிக்காரர்கள் இன்றைக்கு கீழ்மக்கள் நட்பு, கெட்ட காரியங்களில் மனதை செலுத்துதல், பண விரயம், மனைவி மக்களால் கவலை, வீண் அலைச்சல், திருடர் பயம், நோய் தொல்லை ஆகியவை ஏற்படலாம். ரிஷபராசி எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழியில் சொத்துக்கள் அல்லது பணம் கிடைக்கக்கூடும். மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாகவும் பதவி உயர்வுக்கு ஆதரவு தருபவர்களாகவும் காணப்படுவார்கள். சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடும். நல்ல பீரியட் உங்களுக்கு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. பணத்தட்டுப்பாடு குறையும். ஆனாலும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல், கவலை ஆகியவை இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதியே இருக்கின்றது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. குடும்பத்தினரை பற்றிய கவலை இருக்காது. அடுத்து கடகராசி. குடும்பத்தினரை எச்சரிக்கையுடன் கவனித்து வர வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது சின்ன ஒரு நோய் வந்தால் கூட உடனே அதை அலட்சியம் செய்யாமல் ஆஸ்பத்திரிக்கு சென்று செக்கப் செய்வதோ, அட்மிட் செய்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பதோ கொடுத்து சரி செய்து கொள்ளுங்கள். நல்லபடி கவனித்து வாருங்கள். கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் சீற்றத்தை சந்திக்க வேண்டி உள்ளது. பொருள் இழப்பு, வீண் அலைச்சல் ஆகியவை உண்டாகும். ஆனாலும் மனைவி மக்கள் ஆதரவும் அதனால் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏற்படவே செய்யும். அடுத்து கன்னிராசி.
குடும்பத்தினரின் உடல்நிலை பற்றிய கவலை இருந்து வருகிறது. அது கொஞ்சம் மனதினோட அமைதியை குலைக்கின்றது. ஆனாலும் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் வரப்போகும் பெரிய ஆபத்துகளை தடுக்கலாம். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு விலகும். கெட்ட நடத்தியுள்ள பெண்கள் தொடர்பு உண்டாகக்கூடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. செய்தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிட்டும். நோய்கள் அகலும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. எதிர்பாராத வகையில் தனலாபம் ஏற்படும். மணமாகாதவர்களுக்கு மணமாகும். மக்கள் பேறு கிட்டும். புதுமனை புகுதலும் புத்தாடை வாங்குவதும் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. செய்தொழிலில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடும். நண்பர்களின் மாறுபட்ட மனப்போக்கு உங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. பண வரவை விட செலவு அதிகரிக்கிறது. கடன் தொல்லைகள் கவலை அளிக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தில் முடிகின்றது. ஆனால் மக்களும் மனைவியும் உதவியாகவும் மகிழ்ச்சி அளிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். தனுசு ராசி. சில நூதன நோய்கள் ஏற்படலாம். செய்தொழிலில் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் தீமையே ஏற்படும். மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான சம்பவங்கள் கலந்தே நிகழ்கின்றன. மனைவி கணவன் உறவு நல்லபடியாகவே செல்கின்றது. அடுத்து மகர ராசி. விரோதிகளின் சூழ்ச்சி பலிப்பதில்லை. உறவினர்கள் உதவ முன்வருகின்றனர். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மனக்கவலைகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மேற்படிப்புக்கு வசதி உண்டாகின்றது. பணவரயம் குறைந்து பொருள் சேருகின்றது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து கும்பராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அடுத்து மீனராசி. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் விரோத போக்கே உண்டாகிறது. துன்பங்களை தாங்கும் மன வலிமையும் துணிவும் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தருவதில்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்